ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக வெட்டி வேர் தோரணம் எப்படி கட்டலான்னு பார்க்கலாமாங்க. இது வாசப்படியில் கட்டும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், உள்ளே நுழையும் போது ஒரு நறுமணமாக இருக்கும். இந்த மாதிரி வெட்டி வேரை நம்மளுக்கு கிடைக்கிது ஆன்லைன்லேயும். பட் நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ராமேஸ்வரத்துலேருந்து எனக்கு அனுப்பிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது வெட்டி வேர். அதை எடுக்கும்போது அந்த ஸ்மெல் வீடு ஃபுல்லாகவே இருந்தது. அந்த வெட்டி வேர் வாங்கிட்டு வந்தப்புறம் அதை நல்லா களைஞ்சி எடுத்துக்கணும். அதில் டஸ்ட் இருக்கும், புல்லெல்லாம் இருக்கும். அதை நல்லா தட்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்ன சைஸ் தேவையோ. நிறைய பேர் போர்டு இல்லை அப்படின்றாங்க. என்கிட்டயும் இவ்வளோ பெரிய போர்டு கிடையாது தோரணம் கட்டுறதுக்கு. நான் ஒரு பலகையில் இந்த பக்கம் ஒரு ஆணி அந்த பக்கம் ஒரு ஆணி அடித்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்குன்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு பலகையில் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த ஒரு கார்னரில் நூல் எடுத்துகிட்டு நான் டை பண்ணி மாலை கட்ட போகிறோம். இந்த மெத்தட் நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் வெட்டி வேர் வந்து வீட்டில் இருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நுழையும் போது அந்த ஸ்மெல்லோடு நுழையும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். காற்றடிக்கும் போது அந்த வெட்டி வேர் ஆடும்போது அந்த ஸ்மெல் வீட்டுள்ள வரும். வெட்டி வேர் மாலையோ இல்லை வெட்டி வேர் இந்த மாதிரி தோரணமாவோ கட்டுறதுனால கண் திருஷ்டி விலகும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம அந்த காலத்தில் தண்ணி கூட பானையில் போட்டு வெட்டி வேரில் குடிப்போம். ஏன்னா அது வந்து குளிர்ச்சின்வாங்க. அந்த மாதிரி இந்த காற்று உள்ளே வரும்போதே வீடு ஃபுல்லாக அந்த நறுமணத்தோட ஒரு குளிர்ச்சி இருக்கும். அதை பார்க்கும்போதே இல்லை அந்த ஃபீல் பண்ணும்போது ஒரு மனசு அமைதியாகவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கட்டிட்டு வீட்டில் ரொம்ப ஈஸியாக, கடையில் ரொம்ப காஸ்ட்லியாக காசு கொடுத்தெல்லாம் வாங்க வேண்டாம். நம்மளே நம்மளுக்கு தேவையானதை கற்றுக்கிட்டு செய்யும்போது இருக்கிற ஆத்ம திருப்தி எதுலேயுமே வராது. சில பொருட்களுக்கு பணத்தை இருக்கும் சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்கும் பணத்தை இருக்கும் சக்தி இருக்குன்னுவாங்களே, அதே மாதிரி இந்த வெட்டி வேருக்கும் பணத்தை இருக்கும் சக்தி இருக்குது. இது உண்மையாக தெரியாது. பட் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாமே. பணப்புழக்கம் நிறைய தான் இருக்கட்டுமே, நம்மளுக்கு வி நீட் மணி இல்லையா. ஆரம்பிச்சிட்டோம், நம்ம கட்டலாமா, முடிச்சிச்சு. வெட்டி வேற குட்டி குட்டியாக எனக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்தாச்சு. நூலும் கோத்துட்டோம். அந்த 2 நூல் சந்தில் அந்த வேரை கொஞ்சம் திக்காக எடுத்துக்கிட்டு எப்பயும் போடுற மாதிரி ஒரு சுற்றி நாட் போட்டுட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியது தான். இந்த மாதிரி பக்கத்தில் நெருக்கமாக போடணும். ரொம்ப நம்ம கடையில் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் தள்ளி இருக்கும். இது நம்மளுக்காக நம்ம செய்யறதுனால நான் வந்து கொஞ்சம் திக்காக பஞ்சாக எடுத்து தான் செஞ்சுருக்கேன். ஒரு பஞ்ச் எடுக்கிறோம். அந்த 2 நூலுக்கு நடுவில் வச்சுட்டு ஒரு நாட் போட்டு எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். நிறைய பேருக்கு இந்த டென்ஷன், ஐடியில் ஒர்க் பண்ணுறதுக்குள்ள ஸ்ட்ரெஸ் இருக்கும், தூக்கமே வராதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க தலைக்காணி கீழே ஒரு பஞ்ச் வெட்டி வேரை கட்டிட்டு வச்சு பார்த்து தூங்கி பாருங்கள். ரொம்ப நல்ல தூக்கம் வரும். அந்த வெட்டி வேர் வாசத்தை சுவாசிச்சுக்கிட்டே தூங்கும்போது மன அமைதியாகவும் இருக்கும், நல்ல தூக்கமும் வரும். இந்த மாதிரி யூஸ் பண்ண வெட்டி வேரை தூக்கி போடாமல் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மந்த்லி ஒன்ஸோ ட்வைஸோ நம்ம வீட்டில் அந்த தூபம் காட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை வாசலில் ஏற்றிட்டு பச்சை கற்பூரம் வச்சுட்டு கொளுத்தி தூபம் காட்டினீங்கன்னா ரொம்பவே மனமாக இருக்கும். இன்னும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மாதிரியும் இருக்கும். எறும்புக்கள், ஈக்கள், குட்டி குட்டி பூச்சிகள், கொசுக்களுக்கு இந்த வெட்டி வேரோட மனம் சுத்தமாகவே பிடிக்காது. அந்த மாதிரி தோரணமாக நம்ம யூஸ் பண்ணி கட்டும்போது இது வந்து கொசு வீட்டு உள்ள வராது. இயற்கையான பூச்சி விரட்டும் பொருளாக கூட பயன்படுது இந்த வெட்டி வேர். வாசலில் பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங்ஸு அந்த மாதிரி பொருள்லாம் இப்போ எல்லாமே பிளாஸ்டிக் தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய நிறைய பெனிஃபிட்ஸ் உரிய இந்த மாதிரி வெட்டி வேரை தோரணமாகவோ மாலையாவோ நிலவாசல் மாலையாவோ நம்ம யூஸ் பண்ணலாம். ராமேஸ்வரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சாகுபடி பண்ணுறாங்க இந்த வெட்டி வேர். இப்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய ஏற்றுமதி பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த வெட்டி வேரை யூஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. தோரணம் பண்ணுறாங்க, அப்புறம் வேல், மயில் அப்படின்னு நிறைய பொம்மைகள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நான் அந்த மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்ல. ரொம்ப டெடிக்கேஷனாக எல்லா ஸ்டேட்டோட பொம்மையும் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது தேவைப்பட்டால் அது லிங்க்கில் சொல்லுங்கள், நான் உங்கள் நம்பர் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பிச்சிட்டோம். பூ தொடுக்கிற மாதிரி தான் 2 இது உள்ளே வச்சுட்டு கட்ட ஆரம்பிச்சுட்டே வரோம். இது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிருக்கு. நீங்களும் வெட்டி வேரை வாங்கி ட்ரை பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 1 hour இருந்தால் போதும். ஒரு தோரணம் நம்மளே கட்டி முடிச்சிடலாம். ஒன்றுமே கிடையாது. ஒரு பஞ்சாக அழகாக கட் பண்ணி வச்சுக்க வேண்டியதாக வச்சுட்டு அந்த 2 நூலுக்கு நடுவில் நம்ம எடுத்துருக்கிற பஞ்சை எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக ஒரு நாட் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்க வேண்டியதுதான். பூ கட்ட தெரியணுமே அவசியம் கிடையாது, வெறும் நாட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும்.
வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்மளால் செய்ய முடியும். நான் எந்த கிளாஸும் போய் கற்றுக்கலைங்க. இது எங்கேயாவது பார்ப்பேன், இது இப்படி தான் பண்ணியிருப்பாங்க, நானாக ஸ்டார்ட் பண்ணுறது தான். எனக்கு தெரிஞ்சதான் நான் கட்டுறது மெத்தடை மட்டும்தாங்க நான் யூடியூப்பில் வந்து நான் போடுறேன். ஐ எம் நாட் அ பர்ஃபெக்ட் ப்ரொஃபஷனலிஸ்ட்டு. இதை பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ கட்டியும் முடிச்சாச்சு. நான் என்ன பண்ணுறேன், இதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் அன்ஃபினிஷ்டாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த நம்ம நூலும் தெரியுதுன்றதுனால அந்த இடத்துல க்ளூ அட்டாச் பண்ணிவிட்டு, நம்மக்கிட்ட பழைய லேஸ் வீட்டில் ஏதாவது இருக்கும் இல்லையா, அந்த லேஸை மெதுவாக அது மேலே ஸ்டிக் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்ட் லுக்காகவும் தெரியும். பாருங்கள், ஒட்டிட்டு கொஞ்சம் நல்லா அமுக்கி விட்டு டைட் பண்ணி விட்டுட்டு அதில் கார்னரை வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம க்ளூ எல்லாம் ஆறி செட் ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour அப்படியே விட்டோம்னா நல்லா டைட்டாக செட் ஆகிடும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் அது விரைச்சி இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, நீங்கள் ரோஸ் வாட்டர் நல்லா எடுத்துகிட்டு அந்த கீழே இருக்கிற வேர் எல்லாத்து மேலே ஸ்ப்ரே பண்ணி தடவி விட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். அது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி இது பண்ணி விட்டிங்க, டேப் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே குச்சியாக இருக்குது பார்த்தீங்களா, அன்ஈவனாக இருக்கும்ல, அதை ஒரு சைஸாக மார்க் பண்ணிவிட்டு இந்த கட்டையில் கரெக்டாக அதை எட்ஜ் வச்சுட்ருக்கேன்னா அப்படியே லைனாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா பார்க்குறதுக்கு ஒரே ஈவனாக தெரியும். இந்த தோரணம் ரொம்ப பஞ்சாக பண்ணியிருக்கோம் நம்ம. சிலர் என்ன பண்ணுவாங்க, பூ கட்டுற மாதிரி கொஞ்சம் தூரமாக கட்டிட்டு அதை தொடுத்துட்டு அந்த நூல் தெரியாமல் இந்த பாம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வச்சு ரெடிமேடாக கிடைக்குதுல்ல, அதை வாங்கி அங்கங்கே அட்டாச் பண்ணிவிடுவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி ரொம்ப நெருக்கி கட்டும்போது நல்ல கிராண்ட் லுக்காக தெரியும். அதனால தான் நான் இந்த மாதிரி கட்டினேன். இதுவும் ஈஸி தான். கீழே இருக்கிற எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு ஈவனாகவும் ரொம்பவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் such interesting videos.